ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 38 சைஸ் ப்ளவுஸினுடைய ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட எட்ஜில், அதாவது ஸ்லீவ் ரவுண்டோட கார்னரில் நம்ம டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுவோம், சரிங்களா? இந்த அகலம் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால பாருங்கள், ஜாயிண்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து, அதாவது கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைடில் ஆம்கோல் ரவுண்டில் நம்ம ஜாயிண்டிங் போடுற மாதிரி இருக்காது, சரிங்களா? ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு தையல் வந்து வராது, அதாவது ஜாயிண்டிங் வந்து வராது, சரிங்களா? நார்மலாக நம்ம ஃபோல்டு பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது ஓரளவுக்கு ஜாயிண்டிங் நம்மளுக்கு வராது, சரிங்களா? கிளாத் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஜாயிண்டிங் வராது. குறைவாக இருந்தது அப்படின்னா ஜாயிண்டிங் வரதான் செய்யும், சரிங்களா? எப்போவுமே நம்ம இந்த கார்னர்லேருந்து தான் அளவுகள் மார்க் பண்ணுவோம். பட் நம்ம இந்த சைட்லேருந்து அளவுகள் மார்க் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கிளாத் கம்மியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கேருந்து மார்க் பண்ணோன்னா ஆம்கோல் ரவுண்டில் ஜாயிண்டிங் வரும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதுனால, கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் ஜாயிண்டிங் குறைவாக இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம அளவு ப்ளவுஸில் அளவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவோட லென்த்து பாருங்கள், இந்த இடத்துல இருந்து லென்த் நம்ம செக் பண்ணும்பொழுது சரியாக வந்து 8 இன்ச் இருக்குது. பட் வந்து 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. லென்த்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் தையலுக்காக, அதாவது ஷோல்டரோட தையலுக்காக இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து சரியான அளவு அப்படின்னா 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் தையலுக்காக. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 9.5 இன்ச் வரும், சரிங்களா? அந்த 9.5 இன்ச்சை அப்படியே நம்ம கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்லீவ் லோ லென்த்து 3.5 இன்ச்சு. இந்த 3.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல இருந்து இப்படி அளவுகள் எடுக்கணும். பட் நம்ம அளவுகள் எடுக்க தேவையில்லை. ஸ்லீவோட லென்த்து 6 இன்ச்சுக்கு மேலே இருந்தது அப்படின்னாலே நீங்கள் 3.5 இன்ச் தாராளமாக மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், குறைவாக இருந்தால் மட்டும் 3.5லேருந்து 3.25 3 அந்த மாதிரி, அதாவது ஸ்லீவோட உயரம் அப்படிங்கிறது 6 5.5 5 4.5 இந்த மாதிரி குறையும் பொழுது நீங்கள் இந்த 3.5லேருந்து 3.25 3 2.25 2.5 இந்த மாதிரி குறைச்சி மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம 3.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல் கீழேயும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். ஆம்கோல் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த ஷோல்டர்லேருந்து செக் பண்ணிக்கோங்க. சரியா பாருங்கள், 8.25 இன்ச் வருது. அப்போ அந்த 8.25 இன்ச்சை இந்த கார்னரில் இருந்து, சரிங்களா, 8.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைனில். இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்டு பாருங்கள், இந்த ஃபோல்டிங்கில் இருந்து கீழ்ப்பக்கம் எட்ஜ் வரைக்கும் 6.25 இன்ச்சு. அந்த 6.25 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 6.25 இன்ச். இதுக்கும் கீழே 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு லைட்டாக தான் வந்து இந்த இடத்துல ஜாயிண்டிங் வருது, பட் வெளியில் வந்து தெரியாது, சரிங்களா? இப்போ லைன் வந்து நம்ம இப்போ சரியான அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் தையலுக்கான அளவுகளுக்கும் ஒரு லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து தையலுக்கான அளவு வரைக்கும் இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அளவுகளை வந்து இந்த கார்னரில் இருந்து அந்த அளவுகளை வந்து செக் பண்ணுங்கள். சரியாக பாருங்கள், 10.25 இன்ச் இருக்குது. 10.25 சென்டர் அப்படின்னா 5 இன்ச் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2.5 இன்ச்சு, அதே போல் இந்த சைட்லேயும் 2.5 இன்ச்சு, 3 சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த சென்டர்லேருந்து 1/2 இன்ச் உள்பக்கம், இந்த சென்டர்லேருந்து 1/2 இன்ச் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சி மாதிரி ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம். அதே போல் இந்த சைட்லேயும் இப்போ ஆம்கோல் ரவுண்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம்.
தையலுக்கான அளவையும் இது போல் கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது டபுளாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோல்டிங் இருக்குது, அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் டெப்த் வந்து நான் எடுக்கலை. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரிங்களா, ஃபைனலாக வந்து ஆம்கோலில் ஜாயின் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் நம்ம வந்து டெப்த் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி பார்ட்டில் ஜாயின் பண்ணும்பொழுது டெப்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். நம்ம கட் பண்ண ஸ்லீவ் அண்ட் ஆல்ரெடி கட் பண்ண ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட்டை நம்ம மெயின் கிளாத்தை வச்சு கட் பண்ணிக்கலாம். அதே போல் லைனிங் கிளாத்லேருந்து கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் விட்டு நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் ராங் சைடு வந்து கண்டிப்பாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பீஸில் ராங் சைடு வந்து தெரியும், சில பீஸில் எது ரைட் சைடு ராங் சைடு அப்படின்னு நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். சில ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைப்பிங்க்கு செப்பரேட்டாக வந்து ஒரு சில்க் காட்டன் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சாரியில் பார்த்திங்க அப்படின்னா சாரியினுடைய உள்கொத்தில் இந்த மாதிரி பிளைன் பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அந்த பீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா கலர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். நம்ம எடுக்கக்கூடிய சில்க் காட்டன் வந்து தனியாக செப்பரேட்டாக எடுக்கும் பொழுது கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ நம்ம வந்து இது மாதிரி ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். 4 to 5 இன்ச் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து போதுமானது. ஏன்னா சாரீ வந்து லென்த்தாக இருக்குது. ஸோ அது மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு உள்கொத்து குறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணி எடுக்கும் பொழுது ஒரு ஃபீல் ஆகுது குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1.25 மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. இப்போ பாருங்கள், நான் ஸ்லீவ் டிசைன்ஸ்க்கும் இது மாதிரி பீஸை எடுத்துக்கிட்டேன். அதே போல் நம்ம நெக் பகுதிக்கும் பைப்பிங் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து டோட்டலாக 6 இன்ச்சு தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ பாருங்கள், 2ஆக டிவைட் பண்ணும்போது 3 இன்ச்சு தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, இது மாதிரி லென்த்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த பீஸும் ஒரு 3 இன்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 3 லேயர் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய டிசைனுக்கு கரெக்டாக போதுமானதாக இருக்கும். சரிங்களா, இப்போது நம்ம ஸ்லீவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் கிராஸ் இருந்தது இல்லைங்களா, கொஞ்சம் கிளாத் வந்து பத்தாமல் இருந்தது இல்லைங்களா, அதை மட்டும் லைட்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுவே வேறு மெத்தடில் கட் பண்ணியிருந்தோம், நார்மலாக கட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பத்தாமல் இருக்கும். பட் இது வந்து கார்னரை மட்டும் கொஞ்சமாக பத்தலை. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ராங் சைடில் தையல் இருக்கும். 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சிங்கிள் தையலில் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணக்கூடாது. இது மாதிரி டபுள் தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பீஸை டபுளாக நம்ம ஃபோல்டு பண்ணும் பொழுது கரெக்டான அளவு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கரெக்டான ஷேப்பில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். சென்டர் வந்து எப்போவுமே ஹேர் கட் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு இது மாதிரி டர்ன் பண்ணி கட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். சென்டரை கரெக்டாக ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு லைனிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. மெயின் கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணணும். சரிங்களா, இப்போது மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட் ராங் சைட் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அதாவது பார்டர் பகுதியில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படின்னா நேராக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். இது பாருங்கள், ரொம்பவே எக்ஸஸாக தான் இருக்குது. நான் 1/2 இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கை வந்து இது மேலே அப்படியே வச்சுட்டு நம்ம தையல் போட போகிறோம். 1/2 இன்ச் தான் தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ 1/2 இன்ச்சில் தையல் போடுறோம். லைனிங் பகுதியில் மேக்ஸிமம் தையல் போடாமல் நீங்கள் பார்டர் பகுதியில் தையல் போடுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. இது மாதிரி பின் போட்டுக்கோங்க. லைனிங் நகராது. டர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பார்டரோட எட்ஜிலேயே தையல் போட்டிங்க அப்படின்னா பார்டர் வந்து நீட்டாக இருக்கும். அதாவது உள்ளே வெளியில் போகாமல் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா, லைனிங் பகுதியில் போடும்போது உங்களுக்கு பார்டர் உள்ளே வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தையல் அந்த சைடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு லைனிங் பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிமான தையல் நம்ம வந்து இந்த பக்கமாக போட்டுக்கலாம், லைனிங் பக்கம் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் நேராக இருக்கும். சரிங்களா, தையல் உள்ள வெளியில் போகாமல் பார்டர் நேராக இருக்கும். இது மாதிரி நம்ம வந்து கார்னரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டு மேல் பக்கம் மறுபடியும் சிங்கிள் தையலோ டபுள் தையலோ போடுறது நம்மளோட விருப்பம். இது மாதிரி ஸ்லீவோட எட்ஜை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் த்ரெட்டு. பார்டர் வேறு கலரில் இருந்தால் அந்த பார்டர் கலரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா,
ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்கும், பார்டர் ஒரு கலரில் இருக்கும். நம்ம ஸ்லீவோட எட்ஜில் யூஸ் பண்ணுறது பார்டர் என்ன கலரோ அதே கலர் த்ரெட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லைனிங்கோட எட்ஜில் இது மாதிரி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருந்தது. சில சாரியில் பார்த்திங்க அப்படின்னா பார்டர் வந்து கிராஸாக இருக்கும். சரிங்களா, பாதி தூரம் நேராக இருக்கும், பாதி தூரம் கிராஸாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. ஒன் சைடு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்க செய்யும், ஏன்னா நம்ம பிரிண்ட்டு அவ்வளோதான் வரும். ஓகேங்களா, இதில் பாருங்கள் ஒரு கால்வாசி மட்டும் கொஞ்சம் நகர்ந்து இருக்குது. ஸோ ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சில் மறுபடியும் ஒரு லைன் போட்டுருங்க. அந்த 1/2 இன்ச் மறுபடியும் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்ட லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் தையல் போடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கால் எவ்வளவு கிராஸ் இருக்கோ அந்த கிராஸ் வரதான் செய்யும். வேறு வழியே இல்லை, நம்ம அப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணி ஆகணும். பட் டிசைனுக்கு பதிலாக நம்ம வந்து கோணெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து வெளியில் தெரியாத மாதிரி இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒரு 2 பாயிண்ட் மட்டும் எனக்கு முன்ன பின்ன இருந்துச்சு. நான் இது மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் இருக்குதுங்களா, 3 இன்ச் அகலத்தில் கட் பண்ணோம். அதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி கார்னரில் இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நான் வந்து கார்னரில் ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போது இது மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா, 1/2 இன்ச் அகலம். சரிங்களா, லைட்டாக அப்படி ப்ளீட்ஸ் எடுத்தோம். நார்மலாக நம்ம ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரியே தான். சரிங்களா, இது மாதிரி ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்டவும் வேண்டாம், ரொம்ப தூரமும் வேண்டாம். கரெக்டாக வந்து ஒரு லெவலாக வந்து நீங்கள் இது மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரே சேம் அளவில் இருக்கணும். அதே போல் ஹைட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் முன்ன பின்ன இல்லாமல் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிசைன் அப்படிங்கிறது ஈவனாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன் சைடு விரலில் நகர்த்திக்கோங்க. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நீடில் ஹெல்ப்போடு நம்ம வந்து இது மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளவு இருக்கோ அதில் 3 பாகம் நம்மளுக்கு வேணும். சரிங்களா, ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 7 இன்ச் இருக்குது அப்படின்னு வைங்களேன். 21 இன்ச் வந்து நம்மளுக்கு டிசைன்ஸ்க்குரிய கிளாத் வந்து தேவைப்படும். சரிங்களா, அப்போ தான் நம்ம இந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வைக்க முடியும். ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் ஆகும் இந்த மாதிரி. சரிங்களா, இப்போ இது மாதிரி ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மேல் பக்கம் இருந்து, அதாவது அடி சைடில் இருந்து 3/4 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு உயரம் தேவையோ, இந்த ப்ளீட்ஸோட உயரம் எவ்வளவு, டிசைனோட உயரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், ஈவனாக வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள் இது மாதிரி ஓவர்லாக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி போட்டோம் அப்படின்னா தான் அந்த பிசுறுகள் வந்து வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக வந்து ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அப்படி ஓவர்லாக் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தையலே வந்து மறுபடியும் அதில் ஸ்டிச் பண்ணி விட்டீங்க. நம்ம நார்மல் மிஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிசுறுகள் வந்து வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். நூல் வந்து பிரியாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துலையே கரெக்டாக வந்து தையல் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் உள்பக்கம் இருக்கும். பாருங்கள், டேர்ன் பண்ண இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் லைட்டாக தூக்கல்கள் இருக்கும், ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் இருக்கு இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தையல் வந்து ஸ்டிச் பண்ணினோம் அப்படின்னா அந்த எட்ஜிலேயே வந்து ஸ்டிச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். எந்த ஒரு தூக்கல்களும் இருக்காது, பிசுறுகளும் இருக்காது, நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா, வெளிப்பக்கம் பார்க்கும் பொழுதும் ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ஸ்டிச் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோடைய வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். நீங்கள் டெய்லரிங் கிளாஸில் விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you friends.